சுதா கங்கோரா டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க பராசக்தி படத்துக்கு அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படத்தோட இந்த படம் கிளாஸில் ரிலீஸ் ஆகிறதுனால, அதுவும் முக்கியமாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுனால, ஓகே இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் வந்து வின் ஆக போகுது, எந்த படம் வந்து அதிக வசூல் வாங்க போகுது, துப்பாக்கி கையில் கொடுத்தவரோடே இவர் வந்து ஒரு கிளாஷ் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னே சொல்லலாம். ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஜனவரி 3 வந்து ஆடியோ லான்ச் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு ரஜினி சார் வர போகிறாரு, கமல் சார் வர போகிறாங்க, அண்ட் டெப்டி சிஎம்மான உதயநிதி ஸ்டாலின் அவருமே வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல் வந்துட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. என்னன்னா இந்த பராசக்தி படத்தை சென்சார் போர்டுக்கு அனுப்பி இருக்கிறதாகவும், சென்சார் போர்டு பார்த்தீங்கன்னா படத்தில் நிறைய சீனை தூக்க சொல்லி இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வருதுங்க. ஓகே இந்த படத்தில் வந்து அப்போ நிறைய சீன் கட் பண்ண போறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, படத்தோடைய டீம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இந்த சீன்லாம் நிச்சயமாக தூக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசென்சாரும் அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, இன்னொரு டைம் வந்து சென்சாருக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ்லாம் வருது. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்களா, யூஏ கொடுக்க போகிறாங்களா, இல்லை க்ளீன் யூ கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நமக்கே நல்லா தெரியும், ப்ராப்பராக க்ளீன் யூ கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு பொங்கலுக்கு ஃபேமிலியாக போய் பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்கும். பட் ஒரு யூஏவோ ஒரு ஏவோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு கூட்டம் வரது கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னே சொல்லலாம். பட் எப்படி இருந்தாலும் நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க படம், ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு வல்கராவோ இல்லை ரொம்ப ஒரு ஆக்ஷன் காட்சிகள்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரியோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் நம்ம என்ன பண்ண போகிறாங்க, சென்சார் போர்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.